நம்ம குடும்பத்தை பத்தி தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. நம்ம ரோஹிணி கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த சாமியார் அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு நம்ம முத்து. அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு, அங்க ஏற்கனவே வந்திருக்கும். ஏற்கனவே நம்ம மீனாவை கூட்டிட்டு வந்த இடம், நம்ம மீனா ரொம்ப சோகமா இருக்கா அப்படிங்கறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம்ல, அந்த சாமியார் தான் போல இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போய் பார்த்துட்டு நம்ம முத்து எப்போதும் போல விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியாரை விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த சாமியார் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி நான் சிந்தாமணியோட ஆள் தான், சிந்தாமணி சொல்லிதான் இதெல்லாம் பண்ணேன், முன்னாடி எல்லாம் எந்த பொய்யும் பேச மாட்டேன், ஆனா இப்ப கொஞ்சம் பணம் கஷ்டம், அதனாலதான் அந்த சிந்தாமணி சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு, ஆமா இந்த விஷயம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா, யாரு விஜயாவுக்கா அப்படின்னு கேக்குறாங்க அந்த சாமியார். ஆமா அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இது முழுக்க முழுக்க சிந்தாமணியோட பிளான் தான், அப்புறம் எதுக்காக அந்த ரோஹிணி கிட்ட காசு வாங்கிட்டு இருந்த அப்படின்னு, அது அது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே இருக்கும்போது, சொல்றியா இல்ல அடிக்கிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பயமுறுத்தணும்னு உடனே அந்த சாமியா இருந்துகிட்டு, இல்லப்பா அந்த ரோஹிணி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணும் அந்த சிந்தாமணி இப்ப ஒன்னாதான் இருக்காங்க, ரோஹிணி அம்மா தான் இப்ப காசெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம முத்துக்கு எல்லாமே புரியுது. ஓ சிந்தாமணி தான் ரோஹிணிக்கு எல்லா பிளானும் பண்ணி தரதா, அதனாலதான் பார்லர் அம்மா இவ்வளவு கெத்தா தெரியுதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்டையும் மனோஜ் கிட்டையும் சொல்லணும், 2 பேரும் தான் சிந்தாமணியை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம முத்து. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.